கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வியூஸ் வந்து நம்ம ட்ரெண்டிங்கான டாபிக்கை எப்படி செலக்ட் பண்ணி அதிகரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ ட்ரெண்டிங்கான டாபிக் கூகுள்ல இருந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க சர்ச்ல வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்லயே இருக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு, இது மேல சர்ச் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வாட் த இந்தியா இஸ் சர்ச்சிங் ஃபார் ரைட் நவ். அதாவது நீங்க இந்தியாவில் சர்ச் பண்ண போறீங்களா இல்ல இந்தியாவில் இருந்துகிட்டே வேற ஒரு கண்ட்ரிக்காக சர்ச் பண்ண போறீங்களான்னு கேக்குது. சோ நீங்க எந்த கண்ட்ரிக்கு வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த இடத்துல சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா நீங்க வீடியோ எடுத்து அது மூலமா நீங்க வீடியோ போட்டா இன்னும் நிறைய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மோர் கெயின் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த கண்ட்ரில இருந்து வீடியோ வேணும், இல்ல எந்த ஸ்டேட்ல இருந்து வீடியோ வேணும், இல்ல எந்த ஊர்ல இருந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப வந்து நான் சென்னையில எக்ஸ்பெஷல் பேர் யூடியூப் பத்தி சர்ச் பண்றாங்க, நான் உங்களுக்கு லைவா காட்ட போறேன். அதை பார்த்து கூட டாபிக் செலக்ட் பண்ணி வீடியோ போட்டா உங்களுக்கு நிறைய வாட்சர்ஸ், சப்ஸ்கிரைபர், லைக்ஸ், வியூஸ் எல்லாமே வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் சென்னைன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த சர்ச்சை நீங்க கிளிக் பண்ணுங்க. நல்லா பாருங்க, இங்க சென்னைக்கு கீழே ஒரு பிளஸ் குறி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க உங்க சேனலுக்கு ரிலேட்டடா நீங்க என்ன டாபிக் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து யூடியூப்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் யூடியூப்னு போட்டேன். இப்ப சர்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்டட் ஓவர் 10 அப்பலதான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, மேல இருந்து கீழே வந்து அப்பலதான் இருக்கு. மேல தள்ளிட்டே வாங்க, கொஞ்ச தூரம் தள்ளிட்டே வந்தீங்கன்னா இங்க பாருங்க யூடியூப்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சப் ரீஜன் இருக்கு, இது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. சிட்டி கொடுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற இடமெல்லாம் யூடியூப் பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பானிபேட், பாட்னா, சூரத், விஜயவாடா, ராஜ்புரா இந்த மாதிரி பிளேசஸ்னா யூடியூப் பத்தி நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி சர்ச் பண்றாங்கன்னா யூடியூப் வீடியோ, டவுன்லோட் வீடியோ, யூடியூப் டவுன்லோட் வீடியோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க 100, 98, 54, 43 அந்த மாதிரி பர்சன்டேஜ் காமிக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எந்த டாபிக் இருக்கோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல வந்து 25 கொரிஸ் இருக்கு. நீங்க இது 1 by 1 கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான டாபிக் நீங்க செலக்ட் பண்ணி போட்டா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் சேனல் வேற லெவல்ல growth ஆகும். ஸோ நீங்க இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிலருக்கு இந்த இடத்துல ரைசிங் காமிக்கும், சிலருக்கு இந்த இடத்துல டாப்னு காமிக்கும். நீங்க ரைசிங் காட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த டாபிக் எல்லாம் நீங்க எடுத்து கண்டிப்பா நீங்க போடலாம். ஏன்னா ரைசிங்னா இப்பதான் அந்த டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. சோ நீங்க அந்த டாபிக்கை எடுத்து போடும்போது உங்களுடைய சேனலும் வேற லெவல்ல போகும். நீங்க இந்த மாதிரி டாபிக்கை சூஸ் பண்ணி உங்க சேனல்ல போடுங்க. வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை ஏத்துங்க, வேற லெவல்ல கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ட்ரெண்டிங்கான டாபிக்கை எப்படி செலக்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.